பிரைஸ் தி லார்ட். இந்த சந்தோஷமான காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதிகாலை நேரத்தில் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாஞ்சைகளை திருப்தியாக்குகிறவர் நம்முடைய தேவன். வாய்க்கால்களை வெட்டுங்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் தாகம் தீர்க்கும்படியாக இந்த வாய்க்கால்கள் தண்ணீரினாலே நிரம்பும் என்று தீர்க்கதரிசி சொன்னார். அப்படியே தண்ணீர் அதிகாலை நேரத்தில் ஏதோம் வழி வந்து அந்த வாய்க்கால்களை எல்லாம் நிரப்பி போட்டது மாத்திரமல்ல, ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு மோவாபியர் மேலும் ஜெயம் கொடுத்தார். இந்த காலை நேரத்திலும் கூட எல்லா சத்துருக்களுடைய கிரியைகள் மேலும் ஆண்டவர் நமக்கு ஜெயம் தருகிற ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தருடைய வழிகளை உறுதியாக பற்றி கொள்வோம், உறுதியாக பிடித்து கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற தேவன். நாம் தியானிக்கும்படியாக அப்போஸ்தலருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். நாம் கிருபையின் காலத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் தாராளமாக ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் ஆவியின் அபிஷேகத்திலே நிறைந்து காணப்பட வேண்டும். யார் யார் இன்னும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளவில்லையோ, நிச்சயமாக நீங்கள் இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் தாராளமாய் கொடுக்கிற ஒரு காலம். நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் கொடுப்பார். இயேசு சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? உங்களில் ஒருவனுடைய மகன் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடாமல் இருப்பாரே என்று கேட்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவிக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு தார், உம்முடைய பிள்ளையாக நான் ஜீவிக்க எனக்கு கிருபை தார், எனக்கு போதித்து புத்தி சொல்ல பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவை என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தருவார். மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் படிக்கிறோம். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும், எல்லா ஜாதிகளும் அவரிடத்திற்கு ஓடி வருவார்கள். கடைசி நாட்கள்ல கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கும், எல்லா ஜாதிகளும் அவரிடத்திற்கு ஓடி வருவார்கள். எல்லா ஜாதிகளும் ஆண்டவரிடத்திற்கு ஓடி வருகிற காலம் இதோ இந்த காலம்தான், இந்த கடைசி நாட்கள் தான். ஆம், அவர் ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் அபிஷேகத்தின் நிறைவோடு இந்த கடைசி கால ஊழியத்திற்காக நாம் பலப்படுவோம், பக்குவப்படுவோம், வேதத்தை அதிகமாய் தியானிப்போம். நம்மிலே இருக்கிற இந்த விசுவாசத்தை குறித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடு அமைதலோடும் புத்தி சொல்ல பழகுவோம். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகளாகி அடியாரை உமக்காக தெரிந்து கொண்டேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி இருக்கிறேன். மேன்மையான அனுபவத்தில் உம்முடைய பிள்ளைகளாகி அடியார் காணப்படட்டும். இரத்த கோட்டைகளை மறைத்துக்கொள்ளும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. அந்தகார வல்லமைகள் மேல் ஜெயந்தார். எல்லா நன்மையாலும் நிரப்பும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.